உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 1:3, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்க என்ன செய்தாலும் கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு தேவன் 2 கை கொடுத்துருக்காரு, 2 கால் கொடுத்துருக்காரு. எதுக்கு? என் பிள்ளைங்க என்ன செய்தாலும், இந்த 2 கைகளை வச்சு என்ன செய்தாலும் அவங்களுக்கு கிடைக்கணும். அவர் தானேங்க 2 கை கொடுத்தாரு, அவர் தானே 2 கால் கொடுத்தாரு. நீங்க எங்க போனாலும், உங்க வேலை நிமித்தம் நீங்க எங்க போனாலும் அதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு தான் கொடுத்துருக்காரு 2 கை 2 கால். அப்ப என்ன பண்ணாலும் வாய்க்கும்ல, எல்லாம் பண்ணாலும் கிடைக்கும். இங்க ஏதேன் தோட்டத்துல பாம்புக்கு 4 கால் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணார்? திரும்பவும் புடுங்கிட்டாரு. பாம்பை பார்த்து சொன்னாரு, நீ செய்ததெல்லாம் போதும்பா, அமைதியா உட்காந்துக்க சொல்லிட்டு 4 காலை புடுங்கினாரு. நம்ம ஏவாள் அம்மாவும் ஆதாம் அப்பா கூட பாவம் செய்தாங்க, ஆனா அவங்களுக்கு 2 கை 2 காலை புடுங்கல. பா, நீ என்ன செய்தாலும் வாய்க்கட்டும், உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு மனிதர்களுக்கு, நீங்க செய்யுங்க, நீங்க என்ன செய்தாலும் வாய்க்கும் அப்படின்னு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. அதனால நீங்க செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. ஏன் பயப்படுறீங்க? செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி வரும். முயற்சி செய்யுங்க, வெற்றி வரும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிதான் தேவன் சொல்றாங்க. என் பிள்ளைங்க வெயில்ல கஷ்டப்படுறாங்க, நிறைய வேதனைக்குள் அவங்க நடந்து போறாங்க. ஆனால் என் பிள்ளைங்க என்ன செய்தாலும் அது அவங்களுக்கு வெற்றியாக முடியும் அப்படின்னு நம்ம தேவன் சொல்றாங்க. அதனால பயப்படாதீங்க, செய்யுங்க. உங்க உடம்புல உள்ள பலத்தை வச்சு செய்யுங்க, வெற்றி அவர் கொண்டு வந்துருவாரு. என்னங்க எங்ககிட்ட சொல்றீங்க, நாங்களாம் எவ்வளோ செய்யறோம், நாங்களாம் உழைக்கிற இனம், நாங்கள் இரவும் பகலும் ஒரு வேலைன்னு இருந்தால் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு வெற்றி கிடைக்கலையே ஏன்னு கேட்குறீங்களே? அதுக்கு பாருங்களேன், அதே அதிகாரம் சங்கீதம் 1ல் சொல்றாங்க. சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்க கடின உழைப்பெல்லாம் எதிர்பார்க்கல தேவன். இரவும் பகலும் நான் உழைக்கிறேன், டே அண்ட் நைட்டா உழைக்கிறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன், அதெல்லாம் எதிர்பார்க்கல. இரவும் பகலும் நீங்க வேதத்தில் தியானமா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும்னு சொல்றாங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அப்படி இருந்து உங்க 2 கை 2 கால் வச்சு நீங்க உழைக்கும் போது, உங்க உடம்புல நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு நீங்க உழைக்கும் போது, நீங்கள் என்ன செய்தாலும் வாய்க்கும். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு பிள்ளை எப்படி படிக்குமோ, எப்படி கடின உழைக்குமோ, புக்கெல்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி தான் நீங்க வேதத்தை, பைபிளை படிக்கணும். பைபிள் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஒவ்வொரு வசனமும் நம்மளுக்கு முக்கியம். இந்த பைபிள் யாருக்குங்க எழுதுனது? நம்மளுக்கு தான், மனிதர்களுக்காக எழுதுனது. அப்ப நம்ம தானே படிக்கணும், வேற யாருக்கும் எழுதி வைக்கலையே. இந்த பைபிள் மனிதர்களுக்காக தான், உங்களுக்காக தான். இது தேவதூதர்களுக்காக எழுதி வைத்தது இல்லை, இது பிசாசுக்காக எழுதி வைத்தது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பிசாசுக்கு பைபிள் ஃபுல்லா தெரியுங்க. நீங்க வனாந்திரத்துல இயேசு 40 நாள் அவங்க உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? போய் இயேசு கிட்ட பேசி பாருங்க, சாத்தான், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லுது. சாத்தான் கூட வசனம் சொல்லுதுங்க. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு வசனம் தெரிஞ்சிருக்கணும். பைபிளை அடிக்கடி படிச்சுட்டே இருங்க. படிக்க நீங்க என்ன செய்தாலும் வாய்க்கும். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. கடின உழைப்பு உங்க வேலையிலையோ, இந்த உலகத்துக்கு பிரகாரமான வேலையில போட வேண்டாம். போட வேண்டிய எல்லா உழைப்பும் எங்க போடணும்னா பைபிள் படிக்கிறதுல படிச்சிட்டிங்கன்னா, அன்னைக்கு என்னென்ன வேலை செய்றீங்களோ அதெல்லாம் வாய்க்கும். தேவன் பிரியமா இருப்பார், சரிங்களா? கர்த்தருக்கு பயந்து நடங்க, நீதிமான்களாய் தேவனை தேடுற பிள்ளைங்களாய் இருங்க. கிதியோன்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு விவசாயிங்க. அவங்க கை வச்சு கோதுமைய பயிரிட்டாங்க, அவ்வளோ கோதுமையா அறுத்தாங்க. அதே மாதிரி அவங்க கையை வச்சு ஒரு போருக்கு வேற போனாங்க, அந்த கைகளை வைத்து. ஒண்ணு போர்னா என்னன்னே தெரியாது, ஆனாலும் அந்த போர்ல வெற்றி கண்டாங்க. அது மாதிரிதான் தேவன் நீங்க என்ன செய்தாலும் அவர் உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார். தாவீதை எடுத்துக்கோங்க, தாவீதும் அப்படிதானே. ஆடு மாடு மேய்ச்சான், அதுக்கப்புறம்
போர்க்களத்துக்கும் போறான், இங்கேயும் வேலை செய்யறான், அங்கேயும் வேலை செய்யறான். போர்க்களத்துல போய் கோலியாத்தையும் வெற்றி பெற்று அவன் வந்து ஒரு தளபதி என்ற ஒரு பதவியை வாங்கிடுறான். அது என்ன செய்தாலும் எங்க வேணா நீங்க உழைச்சாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். எது வேணா செய்யுங்களேன், ஆண்டவர் அவர் கொடுத்துருவார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை வாசிக்கணும். ஒரு வசனமாவது மனசுக்குள்ள போட்டு அதையே சிந்தித்துக்கிட்டு அப்படியே இருக்கணும். இது என்ன சொல்லியிருக்கு, இந்த வசனம் எனக்கு புரியலையே தேவனே, எனக்கு ஏதாவது சொல்லுங்க, இந்த வசனம் எனக்கு என்ன வெளிப்படுத்துது அப்படின்னு பேசலாம். வேத வசனங்களை அதையே தியானித்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன செய்தாலும் அது வாய்க்கும், கிடைக்கும், வெற்றி பெறும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்க பிள்ளைங்க என்ன செய்தாலும் வாய்க்கும். உங்க பிள்ளைங்க வேலை செய்யறதுக்கு தானேப்பா 2 கை 2 கால் கொடுத்துருக்கீங்க. உங்க பிள்ளைங்க அவங்க உடம்ப வச்சு என்ன பண்ணாலும் வாய்க்கும். இனிமேலேருந்து அவங்க வேதத்தை நேசிப்பாங்க. நிறைய வேத வசனங்களை அவங்க மனசுல வச்சு அதை தியானிப்பாங்க. அதற்காக நன்றி. எல்லாம் கொண்டாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பேரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க. பசுத்த ஆவியானவர்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுத்திகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு ஒதிச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்போடுக்கு நீங்க வருவீங்க, நீ வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடனே கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியமானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம்ப்பா. அதுக்கு உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம்ப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுங்க. எல்லாவற்றையும் கொடுக்கிற இயேசு முடிஞ்சு பிதாவே. ஆமென். நாளைக்கு பாருங்க.